வெல்கம் டு ஏடு சார் தமிழ் குரல். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் கூட சேர்ந்து இந்த குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, குவாண்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். ஜி, நியூஸ் கேட்டிங்களா யாராவது? என்ன நியூஸ்னு யாருக்கா தெரியுமா? என்ன ப்ரோ? லிங்க் இருந்தது, உள்ள வந்தாச்சு. ஓகே ஓகே. ஆக்சுவலி ஜி, இப்போ மியூச்சுவல் ஃபண்டு நடத்துகிற ஒரு கம்பெனி தான் இந்த குவாண்ட் ஜி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஃபண்டு எல்லாத்தையும் ஒரு சிலர் நம்ம போடுறோம்ல காசு, 1000 ரூபாய் மாதம் மாதம் சிப் மெத்தட் இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி காசெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஆரம்பித்த கம்பெனி தான் இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த கம்பெனியும் கிடையாது, எல்லா கம்பெனியும் இப்படி தான். நம்மக்கிட்ட காசை வாங்கி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் வந்து நம்ம எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வந்து இப்போ அவர் மேலே என்ன செபி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறாங்கன்னா, இவர் எந்த கம்பெனியில் வாங்க போகிறாரோ, லைக் இப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்குறோம்னு வச்சுப்போம். ப்ரோ, இது வந்து பிரச்சனை இல்ல ப்ரோ. இது செபி பார்த்துப்பாங்க. இது பீப்புளா பார்த்தா நாம வந்து இது எக்ஸ்ட்ரா நம்ம சொன்னோம் அப்படின்னா இருக்கிறவங்க பயந்துருவாங்க ப்ரோ. இதை பத்தி இல்லை ஆக்சுவலா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை நான் சொல்கிறதுக்கோசம் தான் இது மெயினாக நான் பண்ணேன். எனக்கு ஒரு நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன மேட்டர்னா, அவங்க அபிஷியலா என்ன உள்ள ஃபண்ட் மேனேஜர் வந்து ஸ்டாக்ஸ் வாங்க போறோம், அது வாங்க போறது வந்து விற்க போறது அதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அவங்க 2 பேருக்குள்ளேயே ரொம்ப ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. இது பர்சனலா போட்டு உடைச்சு அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க நர்வஸ் ஆயிட்டாங்க. இல்லை, ஆக்சுவலாக நான் அதை சொல்ல வரல. ஏன்னா ஒரு சிலது வந்து தெரியாம இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. இல்லை, நான் அதை சொல்ல வரல. நான் வேற ஒரு விஷயம் பேச வந்தேன் இங்கே. பார்த்துட்டீங்க. ஏன்னா ஒரு சிலது வந்து சேஃப்டி ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லாத விட்டுருவோம். அது வந்து ரொம்ப டீப்பா சொல்லிட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணவங்க கூட என்னடா இது இப்படி எல்லாம் ஆகுமா அப்படின்னு சொல்லி லூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்களா என்ன? கண்டிப்பா. ஆனா எனக்கு ஒரு பிகினருக்கு இந்த விஷயம் தெரியணும்னு எனக்கு தோணுது ஜி, வேற ஒண்ணும் இல்ல. அது ஓகேங்களா? ஆக்சுவலா ராஜ்குமார் சார், நீங்க தானே உங்களை தான் நிறைய நாள் தேடிட்டு இருந்தோம். நிறைய நாள் நடுவுல காண போயிட்டீங்க, என்னாச்சு? வேலை அதிகமா? நம்மளது வேலைதான் ப்ரோ எல்லாமே. ஓகே ஓகே. உள்ள போது எக்ஸ்ட்ராடேட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. சரி, நான் ப்ரோன்னு சொன்னேன், நீங்க கேட்கலீங்க, எனக்கு தெரியல. ஓகே 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 ஓகே. சரி, நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃபர்தரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் கூடவே பேக்கப்ல தேவை. ஓகே ஜி, ஓகே ஜி. இல்ல ஜி, ஆக்சுவலா நீங்க எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க ஜி? ஒரு சிலது யாருக்கும் தெரியக்கூடாது. என்னங்க? இருக்கட்டே விடுங்க. ஒரு உள்ள இருக்க நாங்க குரூப்ல அது எவ்வளவு நாளுன்னு வேண்டாம், எவ்வளவு இயர்ஸ்னு வேணா கேட்கலாம். அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுதான் கேக்குறேன், எவ்வளவு நாளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. வேண்டாம் ப்ரோ, நான் ஒரு பிகினரா உங்க குரூப்ல இருக்கேன், அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா. இல்ல, எங்களுக்கு என்னன்னா ஜி, டவுட்னா யார்கிட்ட கேட்கறதுன்னு எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா நாங்க உங்களுக்கு கேட்போம், சார் இது மாதிரி இருக்கு, என்ன சார் பண்ணலாம் அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க அது இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது நானா வாண்டடா வந்து வாய்ப்பு சுற்றி போடுறல என்ன இதுக்கு பயப்படுறீங்க? கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, போயிட்டே இருங்க. ஏதாவது மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா நானா வந்து இது பண்ணாருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்குமா? இல்ல, நீங்க வந்து சேலஞ்சுன்ற பேர்ல வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஏன்னா உங்களுக்கு நிறைய பேக்கெண்ட்ல தெரிய வரும். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே பண்ணிருக்கீங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? இன்ட்ராடேவா? இல்ல, இன்ட்ராடேலாம் நாங்க சேலஞ்சே வைக்கல. ஆக்சுவலா நான் பர்சனலா கத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள என்ட்ரி ஆகும்போது பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? அது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, என்ன இன்ட்ராடே பண்றீங்களான்னு. ஆமா, இன்னைக்குதான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க? எந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க? நான் ஒரு 5000 வச்சு ட்ரை பண்ணேன். ஒரு 2 நங்கஜி. குவாலிட்டி எவ்வளவு வாங்குனீங்க? குவான்டிட்டி வந்து ஒரு 20, 10, 25 அந்த மாதிரி தான். ஓகே, எவ்வளவு பிரைஸ்ல வாங்கி எவ்வளவு செல்லிங் போகுது? என்ன ஆக்சுவலா அது இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். உள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகி பார்த்தேன், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் அதெல்லாம் பண்ணி நான் சில உள்ள இன்ட்ராடேனா எப்படி இருக்கும்னு இன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக எவ்வளோ குயிக்காக ஏறுது, எவ்வளோ இறங்குது அப்படின்றத ட்ரை பண்ணேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு,
10 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி அதை 3 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மாற்றுங்க, மாற்றிட்டு ட்ரை பண்ணுங்க ஜி, இது கீழே வரும்போது வாங்குங்க, அது மேலே போகும்போது செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. சரி, அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன். பொறுத்த வரைக்கும் நமக்கு நிஃப்டி 50 ஒன்று தான் கரெக்டாக ஒர்க் ஆகும், பேங்க் நிஃப்டி மட்டும் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? புரியல ஜி. அதாவது இன்ட்ரா ட்ரேட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 இந்த பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ப்ராஃபிட் அப்படியே பார்க்க முடியும் நம்மளால. ஓகே ஓகே. ம். நம்ம வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே குவாலிட்டி நமக்கு ரொம்ப அதிகமாக வேணும். 100 குவாலிட்டி இருந்தால் மட்டுமே நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அந்த இடத்த. ஓகே ஜி, நம்ம வந்து அப்போ நான் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கோ இல்லை நாளைக்கு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி என்னென்ன எனக்கு டவுட்ஸ் இருக்கோ கேட்குறேன். நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அது எனக்கு கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் தனியாக. எதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்குறேன். வரைக்கும் அதாவது ஃபண்ட் அதிகமாக இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு 1 lakh இதுக்குன்னு ஒதுக்கியாச்சு, வந்தாலாச்சு போனாலும் போச்சு அப்படின்னா இறங்கி பார்க்குற நீங்கள் லேர்ன் பண்ணலாம். எனக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இன்டர்நெட் வந்து உள்ள என்ட்ரியா வருங்களா, அதான் லாங் டைமுக்கு போட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க, வேலை முடிச்சு. சம்டைம் லாஸ்ட்லேயே போனாலுமே நாளைக்கு வந்து நம்ம செல்ஃபிங் போட்டுக்க முடியும். அதாவது செல்லு போட்டு வெளியே வந்துடலாம். கான்செப்ட் புரியல. இன்டர்டேட்னா இன்ட்ரெஸ்டே வேண்டாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் புரியுது. நான் பிகினர் தான். நான் பிகினர் தான். ஓகே ஓகே. இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து ஷேர் பிரைஸ் 950 ரூபா இன்னைக்கு ரேஞ்சுக்கு இருக்கு. சரியா? ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுப்போம். அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க நல்ல ஸ்டாக்ஸில் ப்ரிஃபர் பண்ணி போடுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் நம்மளுடைய கஸ்டமருக்கு அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம். இது வந்து நமக்கு தேவையான பக்கம். இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம போடுற கம்பெனியில் காசு நம்ம போடுறோன்னா அந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தரணும், சேஃபாக இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் ஃபால் ஆனாலும் அதை ஹோல்டு பண்ணி அவங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு தருவாங்க அப்படின்றத. ஏன்னா நம்மளால் வந்து நம்ம வேலைகளை விட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட் பின்னாடி போக முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நான் ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு வேணான்னு சொன்னேன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், பிகினர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் உள்ள கற்றுக்கணும்னு வராங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தீங்கன்னா பெருசாக கற்றுக்க முடியாது ஷேர் மார்க்கெட்டை பற்றி. ஸோ அதனால் ETF வாங்குங்க. உங்கள் மொத்த போர்ட்ஃபோலியோ ஒரு 20% மட்டும் ETF வச்சுக்கோங்க. அது கோல்டு ETFஆக இருக்கட்டும், அரல்ஸ் உங்களுக்கு எந்த செக்டார் பிடிக்குதோ அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கோல்டு சஜஷன் நான் பண்ண மாட்டேன். கோல்டு நிறைய யூஸ் பண்ணாது. என்னங்க சார் புரியல? கோல்டுல வேண்டாம். கோல்டு தவிர மற்ற எதில் போனாலும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். கோல்டுல வேண்டாம். ஏன்னா கோல்டு வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. ஓகே சார். ஆக்சுவலாக வந்து ETF, கோல்டு ETF நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன்னா, ஸோ கோல்டு ஏன் நான் வாங்கணும்னு சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஷேர்ஸோடைய ப்ரைஸ், அதாவது டாலருடைய ப்ரைஸ் குறையும் போது கோல்டு மட்டும்தான் நமக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ சடனாக ஏதாவது கிராஷ் இருக்கு வந்து நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது யூ ஃபார் மீ, ஓகேவா? இது வந்து நம்ம அப்படியே பப்ளிக்கா கொண்டு போலாமா? இது வந்து நம்ம கோல்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ETF தான் வாங்க போறோம். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உங்களுக்கே தெரியும் லலிதா ஜுவல்லரி, ஜியா தெரியுமே இருக்கு, அங்க போய் டீசெண்டா நெகசைட்டு போட்டு போயிடலாம். ஓகேவா? இது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து நமக்கு ரேட் ஏறினா ஏறுது. ஆக்சுவலா உண்மையா சொல்லுவாங்க, என் போர்ட்போலியோல கோல்டு எப்பயுமே ரெட்டா தான் இருக்குது. ஆக்சுவலா சார் நீங்க ஒரு விஷயம் நீங்க மறுபடியும் ஒரு விஷயத்தை தப்பாவே புரிஞ்சிருக்கீங்க. நான் வந்து கோல்டு ETF எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பிகினருக்கு உள்ள வரும்போது மற்ற ஷேர்ஸையோ மற்ற செக்டாரையோ அனலைஸ் பண்ண தெரியாது. கோல்டு எல்லாரும் பார்க்குற ஒரு ஃபார்மு. ஸோ ஜஸ்ட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து மற்ற செக்டார் செலக்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, பப்ளிக் நார்மலாக வந்து, ஆனால் எந்த செக்டார் வாங்கினா எனக்கு தெரியலண்ணே, சில்வர் வாங்கலாமா, கோல்டு வாங்கலாமா, எந்த செக்டார் ஆட்டோ ஃபீல்டு வாங்கலாமா கேட்குறாங்க. கோல்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு உடனே வந்து அவங்க வீட்லையுமே இப்போ மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வந்து
ஒரு செட் ஆஃப் ஆங்கிள் மட்டும் பார்க்குறீங்க. நீங்கள் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரதை மட்டும் பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்கள ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்ற ஷேர்ஸை பற்றி நான் சொன்னால் ஒரு சிலர் இப்போ எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாதவங்களே ஷேர் மார்க்கெட் நம்ம குரூப்பில் வந்து ஒரு சிலர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு கோல்டுன்னும் போது ஈஸியாக புரியுது. மொதல் ஸ்டெப்பு அவங்க உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வராங்கன்றது தான் எனக்கு இதில் ஒரு ப்ளஸ்ஸு. நான் பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் எல்லாமே பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரிட்டர்ன் எது அதிகமாக தருமோ அதை பார்க்குறீங்க. எனக்கு வந்து ஒரு பிகினராக அவங்க உள்ளே வந்து எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, மார்க்கெட் பிளேஸ் என்ன, மார்க்கெட் அவர் என்ன, ஸோ இதில் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுதா, இதில் கிராஃப் இருக்கா, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல தான் நீங்களும் நானும் முரண்படுறோம். நீங்கள் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரதை பார்க்குறீங்க. நான் வந்து முதல்ல ஒரு இன்வெஸ்டர் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜே கிடையாது, செக்டார் நாலேஜ் கிடையாது. அவங்களுமே இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும், உள்ளே வரும்போது தெரியணும். ஒன்றும் இல்லை சார், நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் வந்து எதுலேயுமே நீ காசு போடாத, காசு போய்டுன்னு என்னை பயமுறுத்துனாங்க. எங்கள் மாமா பயமுறுத்தினாரு, எங்கள் அண்ணன் பயமுறுத்தினாங்க. அப்போ எனக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா, நான் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னதுக்கப்புறம் தான் வில்லே விட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பேரியர் கூட யாருக்கும் வந்துடக்கூடாது, இதனால் வந்து அவங்களுக்கு வந்து டிசிஷன் உள்ளே வர டிசிஷன் வந்து மாறிடக்கூடாதுன்றதுனால தான் நான் கன்சிடர் பண்ணி சொன்னேன். இன்றைக்கி ETF வாங்கின எல்லாருமே நம்ம குரூப்பில் அடுத்தது ஸ்டாக் செலெக்ஷனுக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட் உள்ளே வராதவங்க நான் உள்ளே வர வச்சுருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து நம்ம ETF பத்தி அது வேணா டாபிக் ஒவ்வொன்றும் டீப்பா பேசும்போது வேற மாதிரி போயிடுது. ஏன்னா அது இதை பத்தி நம்ம என்ட்ரி ஆகுதுன்னா அது வேற மாதிரி தான் நம்ம இதை பேசுறீங்க. இது இதுல பேசினா செட் ஆகாது. நீங்க இந்த டாபிக் விடுங்க இப்போதைக்கு, சரியா? இல்லை சார், நான் வந்து பிகினரை உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு டூலாக ETF பார்க்குறேன். ஸோ அவங்க உள்ளே வந்தோடனே நாளைக்கு ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் சார். நீங்கள் ஒரு ஷேரில் போடணும், இப்போ நீங்கள் ஆட்டோ செக்டார்லேயோ இல்லை வந்து ஒரு செக்டார்லேயோ போடணும்னு சொல்கிறீங்க சார், ஓகேங்களா? சிம்பிள். அது வந்து ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டில் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், ஏன்ப்பா இன்னும் இன்வெஸ்ட் பண்ணேன்ப்பா காட்டாம்பா அப்படின்னு அவங்க அண்ணனே கேட்குறாருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். மைனஸில் போனால் ஏன்டா மைனஸில் இருக்குன்னு கேட்டால் அவருக்கு என்ன சொல்ல தெரியும்? இதே கோல்டுனா சிம்பிள், கோல்டு விலை இறங்கியிருக்கு, ஏறும்போது ஏறுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த செக்டாரை ஈஸியாக அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு பிகினருக்கு நீங்கள் எந்த செக்டாரை பற்றி எந்த நாலேஜும் இல்லாத ஒருத்தர் நீங்கள் எப்படி வந்து ETF வந்து மற்ற செக்டாரையோ ஸ்டாக்கையோ செலக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் உள்ளே வரும்போது எனக்கு வந்து எந்த செக்டரை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் இன்ட்ராடே பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷர் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் இன்ட்ராடேவே பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாப் லாஸ் சொல்கிறீங்க, ஸ்டாப் லாஸை பற்றி நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். இன்ட்ராடேல எல்லாமே ஒண்ணுதான் ப்ரோ. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ஈஸியா. ஏன்னா அது வாங்கும்போது இன்ட்ராடே லம்சம். நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், நான் எல்லாரையுமே வந்து நீங்கள் 2-3 குரூப் நீங்கள் அட்டன் பண்ணல. நான் ஆக்சுவலாக ETFலேருந்து இதுக்கப்புறம் போடாதீங்க, ஸ்டாக் போடுங்க, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு நான் எப்பயோ சொல்லிட்டேன், ஓகேங்களா? நான் ETF மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆக்சுவலாக நான் ETFல பிகினர் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொன்னேன். அதில் கோல்டை வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு ஏன் சொன்னேன்னா இந்த ஒரு ரீசன் கோசம் தான். ஸோ எல்லாருமே அதை நீங்கள் மட்டும்தான் வந்து வேற ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்க. பிகினர் எல்லாரும் இதில் எந்த பிகினருமே வந்து இந்த குழப்பமே இல்லை. ஐ திங்க் எனக்கு வேறு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வரும்போது ETF நான் வாங்குங்கன்னு சொல்லுது உங்களுக்கு எவ்வளோ ஒரு அட்வான்டேஜாக இருந்ததுன்னு மட்டும் யாராவது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அதான் யாராச்சும் இருக்கீங்களா? அப்படி இருக்கிறது 5 பேரு. ஜி அவர் சொல்றது கேட்டுதான் ஜி. அவரு எங்களுக்கு நான்லாம் ரொம்ப பிகினர் நானு. எங்களை வந்து அவர் ETF ஃபர்ஸ்ட் வாங்க சொன்னதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, அதாவது லாஸ் ஆகக்கூடாது, ETFனா வந்து கொஞ்சம் லாஸ் ஆகாதுன்னு ஒரு கேரண்டியா அவரு சொன்னாரு. சப்போஸ் இறங்கினாலும் அது மேட்ச் ஆயிடும்ட்டு ஒரு பயம் இல்லாம கொண்டு வர்றாரு அவரு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா அவர் கொண்டு வர்றாரு அவரு. புரியுது. அதனால அததான் நீங்க சொல்றது அட்வான்ஸ் ஸ்டேஜா கூட இருக்கலாம். இப்ப நாங்கெல்லாம் பிகினர், நாங்க போய் அட்வான்ஸ் ஸ்டேஜ் உள்ள வர முடியாதுல்ல. இப்ப கூட அவர் வந்து ETF வந்து இது பண்ணிட்டு IOCL வாங்க சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அடுத்த ஸ்டேஜுக்கு அனலைஸ் பண்ண மாட்டேன் ஒன்னொன்னா சொல்லி தந்துட்டு இருக்காரு அவரு. நாங்களாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒண்ணுமே பண்ணாம இருந்தோம் ஜி. நாங்க இப்ப நான் இவரை ஃபாலோ பண்ணவே ஓரளவு இந்த இதுக்கு வந்திருக்கேன். ஸோ ஏன் சொல்கிறேன்னா சார், ராஜ்குமார் சார், ஏன்னா ஒரு பிகினராக வரும்போது எனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்னா என்ன கூட தெரியாது. நான் யார்கிட்ட போய் கற்றுக்கிறது? இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ராஜ்குமார் சாரை கான்டாக்ட் பண்ணி கற்றுக்க முடியாது. ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு பிகினராக வரும்போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு, ஈவன் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி கூட நான் வீடியோ போடல.
அதை விட இதில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஏன் நான் சொல்கிறேன், மறுபடியும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இன்ட்ராடேயை பற்றி எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. இன்ட்ராடே நீ பண்ணுறியாப்பா ஃபஸ்ட்டு, இப்போ இன்றைக்கி நான் பண்ணதை வச்சு நான் எப்படி தான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன், இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும். வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நிஃப்டி இதில் ஸ்டாக்கில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஸோ நான் ஸ்டாக்கில் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து சொன்னவர் ஸ்டாக்கில் பண்ண சொல்லி எனக்கு ஒருத்தர் சொன்னார். ஸோ இப்போ உங்கள் ஒப்பீனியன் நான் எடுத்துக்கிறதா, அவர் ஒப்பீனியன் நான் எடுத்துக்கிறதா? எனக்கு சொல்லி கொடுத்தவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் எடுத்துக்க முடியும். இப்போது நீங்கள் இன்ட்ராடேயை பற்றி 5 மினிட்ஸில் சொல்கிறீங்க. ஸோ இந்த 5 மினிட்ஸில் ஒரு பிகினர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு போய் இன்ட்ராடே பண்ண முடியுமா? ஒரு ஸ்டெப்பாக தான் கொண்டு போக முடியும். அடி இன்ட்ராடேயில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லி புரிய வைக்கணும். இன்ட்ராடேனா என்ன, அதில் இவ்வளோ ப்ரோக்கரேஜ் எடுப்பாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இவ்வளோ விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டா தான் இன்ட்ராடேவே எங்களுக்கு மண்டையில் ஏறும். ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கற்றுட்டு வந்திருப்பீங்க. அதை எல்லாத்தையும் மொத்தமாக என்கிட்ட கொடுக்குறீங்க. அதை என்னால் கிராப் பண்ணிக்க முடியல. ஓகே ப்ரோ, ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கால் வருது. பேசிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். ஆக்சுவலாக சாரி, உங்கள் எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி, நீங்கள் சொல்லி புரிய வைக்க. இப்போ நாங்களாம் பிகினர் ஜி, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேசிக் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லி தரீங்க ஜி, அதுதான் வேணும். அட்வான்ஸா போறதெல்லாம் நமக்கு செட் ஆகுது. பேசிக் ஸ்ட்ராங் ஆனாதான் கொஞ்சம் அடுத்தடுத்து போறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க போற ரூட் கேட்டு தான் செய்யுது. சரி, ஓகே ஜி, நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம காசு கொடுக்குறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி வந்து காசை வாங்கிக்கிறாங்க, வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கம்பெனியில் போகிறாங்க. இப்போ நினச்சி பாருங்களேன், நம்ம வந்து ஒரு கம்பெனியில் காசு போடுறோன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஸ்டாக் எப்போ ஏறும், இன்னொருத்தர் வாங்கும்போது ஏறும், மறுபடியும் இன்னொருத்தர் வாங்கும்போது ஏறும். நிறைய பேர் வாங்க அதோட ரேட்டு கூட்டிகிட்டே போகும். யாருமே வாங்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டு குறைஞ்சிட்டே வரும். இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இல்லை, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுமா? ஏன்னா இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு அடுத்து நான் சொல்ல போகிறது ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம வாங்கினோடனே அடுத்தது வந்து 101க்கு போதும். 100 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அடுத்தது வந்து 101க்கு ஒருத்தர் வாங்குறாரு, 102க்கு ஒருத்தர் வாங்குறாரு, அப்படியே ஹை ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் 105 ரூபா சொல்கிறாங்க, அப்போ வந்து யாருமே வாங்கலை அப்படின்னா அந்த 105 ரூபான்றதை கொஞ்சம் குறைச்சி 104 ரூபாய்க்கு கேட்குறவங்க இருப்பாங்க. 104 ரூபாய்க்கும் யாரும் கேட்கலன்னா அதை குறைச்சி 103 ரூபா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஷேரை. ஸோ இப்படி தான் கான்செப்ட்டு. நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தான் கொடுப்பாங்க, 99 ரூபா கேட்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 100 ரூபா கேட்குறது எல்லாருமே முடிஞ்சிட்டாங்க. இப்போ வந்து நான் 100 ரூபா கேட்குறேன், நீங்கள் 100 ரூபா கேட்குறீங்க, இன்னொருத்தர் வந்து 99 ரூபாய்க்கு கேட்குறாருன்னா 100 ரூபாய்க்கு கேட்ட நமக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, உங்களுக்கும் எனக்கு கொடுத்துருவாங்க. இன்னொருத்தர் 99 ரூபா கேட்டார் பார்த்தீங்களா, அவருக்கு எடுத்துனே கொடுக்க மாட்டாங்க அந்த ஷேரை. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே, அவர் லைனில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுனா, நம்ம 100 ரூபா கேட்குற ஆள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி அடுத்து இந்த ஷேரை நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்னா 99 ரூபா அவங்களுக்கு போய் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் 100 ரூபா கேட்குறீங்க, இன்னொருத்தர் வந்து இல்லை எனக்கு இந்த ஷேர் 101 ரூபாய்க்கு வேணும்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே, அப்போது இப்போ வந்து ஒருத்தர் 101 ரூபாய் கேட்குறாரு, ஒருத்தர் 102 ரூபாய் கேட்குறாரு, ஒருத்தர் 103 ரூபாய் கேட்குறாரு. இப்படி ஒருத்தவங்க அதிகமாக கேட்டேக்கானா டாப்பில் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா? ஒருத்தர் 500 ரூபா கேட்குறாரு, 100 ரூபாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 500 ரூபா கேட்குறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக 500 ரூபாய்க்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து ஒரு ஷேரோட ரேட் ஏறுது. ஓகேங்களா? நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அப்போ ஒரு ரேட் இருக்குன்னா அந்த ரேட்டில் நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கீங்கன்னா அந்த ஷேர் அந்த ரேட்டுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்குற ஆள் அதிகமாக அதாவது வாங்குறது அதிகமாக அது ரேட்டு கூட்டிகிட்டே இருக்கும். யாருமே வாங்கலாம், அது ரேட்டு குறைஞ்சிரும். சிம்பிள். இப்போது இதில் என்ன ஆகுதுன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பணம் கொடுக்குறோம் இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ்லையோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு கம்பெனிலையோ ஷேர்ஸ் வாங்க போகிறாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சமாலாம் வாங்க மாட்டாங்க. நம்மள மாரி நம்ம எத்தனை வாங்குவோம், ஒரு 3 வாங்குவோம், 4 வாங்குவோம். அவங்க எடுத்தோடனே வந்து 10 கோடி 100 கோடி இப்படி தான் ஷேர் வாங்குவாங்க. இப்படி இவங்க வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா ஷேர் விலை கடன்னு ஏறிடுதுங்களா, ஏறிடும். இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து யாரோ ஒருத்தவங்க மைக்ல ஆன் வச்சிருக்கீங்க,
ஓகேங்களா? ஒரு 10 பேரு நான் ஒரு 10 ஷேர் கேட்குறேன். நீங்க ஒரு 10 ஷேர் கேட்குறீங்க. நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாரும் ஒரு 10 ஷேர் கேட்குறோம்னு வச்சுப்போம். திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரே ஸ்லாட்டா வந்து 1000 ஷேர் கேட்குறாருன்னா, அப்ப சடனா வந்து அது பிக்கப் ஆகும். ரேட் எங்கேயோ போயிடும். வால்யூம் அதிகமா ட்ரேட் ஆகும்போது டக்கு டக்கு டக்குன்னு ரேட் மேலே ஏறிடும். அதாவது மொத்தமா வாங்க மாட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாங்கிட்டே வருவாரு அவரு. அவரு நினைக்கிற பாயிண்ட்ல. இப்ப நம்ம ரூ. 1000 வாங்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறம்போது, அவரு ஒரு ரூ. 1500 இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் ஏறிட்டே இருக்கும். இப்ப என்னன்னா, இப் இந்த இந்த பிரச்சனைல என்னன்னா, இப்ப நம்ம கீழ இருக்கோம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு ரூ. 800 இந்த ஷேர வாங்கிட்டோம்னு வச்சுக்கங்க. இ இது எல்லாமே வந்து ஒரு ரூ. 2000 ஷேர் போயிடுது. அப்ப நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம்? நம்ம வாங்குன ஷேர் வந்து ரேட்டு கட கட கடன்னு ஏறிடுச்சு அப்படின்னு. அததான் அவங்க பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, நம்ம எல்லார்கிட்டேருந்தும் ஒரு ஃபண்ட வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு எந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்களோ, அந்த கம்பெனி பேர்ல வாங்குறதுக்கு முன்னாடி, அவரோட பேர்ல முதல்ல கொஞ்சம் ஷேர வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் அந்த நம்மகிட்ட வாங்குன காச வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிய வச்சு ஒரு அதே ஷேர போய் வாங்குறாரு. அப்ப என்ன ஆகுது? அவரு வாங்குன கம்பெனிக்கு நம்மலாம் எப்படி வாங்குவோம்? நம்ம வாங்குனா அடுத்தது யாராவது வாங்குனாங்கன்னா நமக்கு ரேட் ஏறும். அந்த கம்பெனியோட ரேட் ஏறும். ஆனா இவரு என்ன பண்றாரு? அவரு போய் முதல்ல வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த கம்பெனிலயே போய் அவரோட கம்பெனி நேம்ல நம்ம குடுத்த காச வச்சு மறுபடியும் ஷேர் வாங்குறாரு. அப்போ வந்து ரேட் கட கடன்னு ஏறிடுது. இதே மாரி அவரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி கிட்ட சம்பாரிச்சதா சொல்றாங்க. எனக்கு கரெக்ட்டா தெரியல அந்த ஃபிகர். ஸோ இதனால தான் SEBI வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து என்கொயரி போயிட்டுருக்கு. இதில ஒரு டவுட் இருக்கிறதுனால அவங்க மேல என்கொயரி போயிட்டுருக்கு. பட் இப்போ வந்து அந்த மாரிலாம் எந்த அலிகேஷனும் இல்ல. நாங்க ப்ராப்பரா தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அவங்களோட கிளையன்ட்டுக்குலாம் மெயில் பண்ணதா வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இது உண்மையா, பொய்யா அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு நம்ம வரல. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ ஒரு ஷேர் பிரைஸ் எப்படி ஏறுது, எப்படி இறங்குது, இதில வந்து எப்படிலாம் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து நான் இத சொன்னேன். ஸோ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒண்ணு பண்ணோம். அதில வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ப்ரமோட்டர்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க, பப்ளிக் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து ஒரு ஸ்டாக்க வாங்குறாருன்னா, ஒண்ணு அது ஃபண்டமெண்டலி வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கா இருக்கும். ஆர் எல்ஸ் அவங்க வந்து ரெடி டூ அந்த ஸ்டாக்க வந்து பிரைஸ் ஏத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா ஆக்சுவலா ஃபண்டமெண்டல் பிரகாரம் நல்ல ஸ்டாக்க தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ரிட்டர்ன் நல்லா வர ஸ்டாக்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா, கெட்ட ஸ்டாக்கான்னு பார்க்கும்போது, ஓகே இன்ஸ்டிடியூட்லாம் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு பார்க்காம, அந்த கம்பெனி நிஜமாலுமே ஃபண்டமெண்டலி கரெக்ட்டான ஸ்டாக்கா அப்படின்னு நீங்க ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டெஃபினட்டா வந்து இந்த மாரி யார் வந்து உங்களுக்கு வந்து ரேட் ஏத்தி விட்டாலும், ஒரு நாளைக்கு இறங்கும்போது நம்ம பயப்பட தேவையில்ல. ஓகே இந்த கம்பெனி நல்ல கம்பெனி. அது நம்ம வாங்குன கம்பெனி நல்ல கம்பெனி. அது ரேட் குறைஞ்சாலும் நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். இன்னொன்னு நம்மள சுத்தி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ஷேர் மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஒரு கோல்டு வாங்க போனா, அங்க நம்மள ஏமாத்த ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒரு லேண்ட் வாங்க போனா, அங்க நம்மள ஏமாத்த ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒரு பேங்க்குக்கு போனா கூட நம்மள வந்து இன்சூரன்ஸ்காரங்க வந்து நம்மள என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்கீம் போடுங்க, அந்த ஸ்கீம் போடுங்க ஏமாத்தி ஏதாவது ஸ்கீம தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு வீடு வாங்க போனா அங்கேயும் ஏமாத்த. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ட எங்க போனாலும் ஏமாத்த ஆள் ரெடியா இருக்காங்க. அதே மாரி ஷேர் மார்க்கெட்லயும் ரெடியா இருக்காங்க. ஒரு பிகினரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. ஸோ நம்ம ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக்க நம்ம செலக்ட் பண்ணும்போது, அந்த பிரைஸ் ஏறுனாலும், இறங்குனாலும் அதால நம்ம எந்த விதத்திலயும் பாதிக்க போறதில்ல. அன்டில் நம்ம அந்த ஸ்டாக்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அதனால நீங்க ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் சீக்கிரமா கத்துக்குங்க. அதுவும் நம்மள சுத்தி ஷேர் மார்க்கெட்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு கார்ப்பரேட் நெனச்சா, சின்ன சின்ன கம்பெனிய ஈஸியா வந்து புரட்டி போட முடியும். இன்னைக்கு நான் முக்கா புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனிய வந்து நான் வந்து அது ஒரு ஸ்மால் கம்பெனி தான். அதோட பிரைஸே பார்த்தீங்கன்னா ரூ. 33 அந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணா ஒரு 50-50ல தான் அந்த கம்பெனி இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனில போட்டிருந்தேன். திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து ஒரு 10% ஏறிச்சு. என்னடா இவ்வளோ ஏறி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் அதுலருந்து வாங்கியிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வாங்குனதுக்கே எனக்கு 10% ஒரே நாள்ல எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ
இந்த மாதிரி சின்ன கம்பெனி அப்படின்னு நம்ம பார்க்காம ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். இந்த கம்பெனி என்னமோ இந்த கேட்டகரியில் ஓகே ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு மனசுக்கு பட்டுதுன்னா போன போதுன்னு ஒரு 3 ஸ்டாக்கோ 5 ஸ்டாக்கோ வாங்கி வைங்க. திடீர்னு நல்ல கம்பெனின்னு மற்ற கம்பெனி பெரிய கம்பெனிலாம் பார்த்து நம்மளும் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய ரேலி கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் இப்போ நிறைய நல்ல ப்ராஃபிட் வச்சுருக்கவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு எது முக்கியம்? ஃபண்டமெண்டலி அனலைஸ் ஸ்டாக்கா நம்ம மனசுக்கு கரெக்டுன்னு தோணுதா? நம்ம ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுட்டு ஒரு மினிமம் ஒரு 5 ஸ்டாக்கு பரவாயில்ல ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு போட்டு வச்சா நாளைக்கு அதே ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணி நல்ல கம்பெனின்னு நினச்சி ஒரு பெரிய கார்ப்பரேட் வந்து வாங்கும்போது டெஃபினட்டாக அது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான இடத்துல பிக் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸ் எப்படி ஏறுது, ஏன் குறையுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்டு ஒரு பெரிய பிளேயர் உள்ளே வரும்போது என்னென்ன நடக்குதுன்றது தெரியுது. அண்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டாக் வாங்கும்போதுன்றது உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. ப்ளஸ் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஏறும்போதும் இறங்கும்போதும் நம்ம தைரியமாக உட்காந்துக்கலாம் அப்படின்றதும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மீட்டிங்கில் இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் நடுவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இல்லை நான் வேறு டாபிக் போயிருந்தாலும் கரெக்டாக நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இந்த செஷனை ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். மேபி மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அண்ட் ஒன் மோர் திங் ஒரே நிமிஷம் இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒன் மோர் திங், ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லியிருந்தாரு, நான் டிஃபென்ஸ் செக்டார் சொல்லியிருந்தேன் அதை வாங்காமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லி. ஸோ நான் ஏன் வாங்கலைன்னா நான் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணேன். எனக்கு என்னமோ நான் பண்ண கம்பெனி, ஏன்னா ஒரு ஊரில் கல்யாணம் நடக்குதுன்னா எல்லா கல்யாணத்துக்கும் போக முடியாது. நம்ம சொந்தக்காரங்க யாரோ அவங்களுக்கு தான் போக முடியும். அந்த கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நீ ஏன் அங்கே போகல அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ நான் டிஃபென்ஸ் செக்டாரை ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணலை. நம்மளால் எல்லா ஸ்டாக்கையும் வாங்க முடியாது. நிறைய ஸ்டாக் நல்ல ஸ்டாக் இருக்குது, எல்லாத்தையும் நம்மளால் வாங்க முடியாது. நம்மளுக்கு எது புரியுதோ, நம்மளால் எது இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து குரூப்பில் போடுவாங்க. மற்ற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ஸ்டாக் சொல்லுவாங்க. நான் சில யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன். இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இதில் மோடி வந்துட்டார், இந்த கம்பெனி வளர்ந்துடும், அந்த கம்பெனி வளர்ந்துடும். இது இவ்வளோ கம்பெனி வளருது சரிடா, எங்கிட்ட காசு இல்லையே போடுறதுக்கு, அது ஏன்டா உங்களுக்கு தெரிய மாட்டுதுன்னு சொல்கிறது. அவங்களுக்கு அது புரிய மாட்டுது. எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு குழப்பிடுறாங்க. ஒரு 4 ஸ்டாக்கு நான் எடுக்கும்போது ₹1000 ஒரு ஸ்டாக் சொல்கிறேன், ₹100 ஒரு ஸ்டாக் சொல்கிறேன், ₹120 ₹300 எல்லாருக்கும் ஈஸியாக வாங்குறதுக்கு இருக்குமே நான் கன்சிடர் பண்ணுறேன். ஆனால் மற்ற யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, அந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இது வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும், அது பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்கிறாங்களே தவிர டெய்லியும் ஒரு ஸ்டாக் சொல்கிறாங்க. ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்டாக் சொன்னால் டெய்லியும் அவங்க வாங்க முடியுமா? அவங்க எவ்வளோ வருமானம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும், அதில் எவ்வளோ வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறாங்க அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியாவே இல்லாமல் இன்னமும் நம்ம எல்லாம் கோடீஸ்வரன் மாதிரியும் நம்ம காசை சும்மா அப்படியே போகிற வழியெல்லாம் கீழே போட்டு அது மேலே நடக்கிற மாதிரியும் நம்மகிட்ட வந்து இதில் போடுங்க அதில் போடுங்கன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அதில் மற்ற சேனல் பார்க்கும்போது பாருங்கள், வாங்கும்போது முடிஞ்சால் அதை வாங்குங்க. எல்லா சேனல்லையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்டாக் சொல்கிறாங்க, அந்த ஸ்டாக் சொல்கிறாங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்னு வாங்காதீங்க. நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுங்கள். நம்மளால் அதை வாங்க முடியுமா? நம்மகிட்ட கையில் காசு இருக்கா? எத்தனை வாங்கலாம்? 3 வாங்கலாமா? 5 வாங்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 20க்கு மேலே வாங்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சாரி.